வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், an aluminum sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. அதாவது ஒரு அலுமினியம் ஸ்பியரு ரேடியஸ் 12 இருக்குது. இதை வந்து சிலிண்டராக மாற்றுறோம், அதை உருக்கி சிலிண்டராக மாற்றுறோம். அதோட ரேடியஸ் 8. அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அலுமினியத்தோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் ஈக்குவல் தான். ஏன்னா அலுமினியத்தை உருக்கி தான் நம்ம சிலிண்டரை மாற்றுறோம். அப்போ அலுமினியம் என்ன வால்யூம் இருக்கோ அதுதான் சிலிண்டரோட வால்யூம் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் ரெண்டு ஈக்குவல் பண்ணி நம்ம வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அலுமினியம்னா ஸ்பியரு. ஸோ நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட், நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா பாருங்கள். ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான், 12. ஓகேங்களா? அதே இது சிலிண்டருக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? இதோட ஹச் தான் கேட்டிருக்கான். ஸ்பியருக்கு ரேடியஸ் 12ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்றப்ப என்ன ஃபார்முலா, 4/3 πr³ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா, πr² ஹச். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பையோட வேல்யூ சேம் தான், கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடியது 4/3 r³ அப்படின்றது 12 12 12. ஓகேங்களா? 3 டைம்ஸ் ஈக்குவல் டு r² அப்படின்றது 8 8 இன்ட்டு ஹச் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 3 3 4 3 சார் 12. ஓகேங்களா? அகைன் 1 4 4 2 4 சார் 8 ஈக்குவல் டபுள் சைடு நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 4 சார் 12 2 4 சார் 8. ஓகேங்களா? அகைன் 2 2 சார் 4, இங்கே ஒரு 4, இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ மீதி என்ன இருக்குது, 3 இன்ட்டு 12. இந்த பக்கம் ஹச். ஸோ ஹச் ஈக்குவல் இந்த பக்கம் இருக்க நம்பர் சைடை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 36. ஸோ ஹச் வந்து 36 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான். வாங்க பார்க்கலாம். Water is flowing at the rate of 15 km/h through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. ஓகேங்களா? அதாவது ஒரு வாட்டர் பைப்பில் இருந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு ஒரு ரெக்டாங்குலர் டேங்க்கில் ஃபில் ஆகுது. ஓகேங்களா? வாட்டர் பைப்போட டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர், அதோட ரேட்டு அதாவது ஃப்ளோயிங் ரேட்டு அப்படின்றது 15 km/hன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து லென்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 தான் எடுக்க முடியும். பட் 15 km/hன்றப்ப அதில் வந்து மீட்டராக மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ மாற்றி எழுதும்போது அதையே நம்ம ஹைட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டேங்க்கோட லென்த்து வந்து 50 மீட்டர், வைடு வந்து 44 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் இன் த டேங்க்ஸ் வில் ரைஸ் பை 22 சென்டிமீட்டர். ஹைட்டு வந்து 21ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு அந்த சிலிண்டர், அதாவது அந்த வாட்டர் பைப் வந்து பார்க்குறதுக்கு சிலிண்டர் ஷேப் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றத நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி என்னது அந்த கியூபாய்டு. ஓகேங்களா?
ஏன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கிவன் டேட்டா என்னவோ அதெல்லாம் இதில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் டேரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றதும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றது πr²h, வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்றது L இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஹச்சுன்றப்ப சிலிண்டரை நான் H1ன்னு வச்சுக்கிறேன், கியூபாய்டை H2ன்னு வச்சுக்கிறேன். பட் கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்ம இன்னும் எடுத்து எழுதவே இல்லையா? எழுதிடலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். பைப் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ D = 14 சென்டிமீட்டர். அப்போ R வந்து என்னது D/2 = 7 சென்டிமீட்டர். R கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து H1. ஓகேங்களா? H1ன்றது அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் 15 km/h அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். flowing at the rate of 15 km/h through a pipe. ஓகேங்களா? பைப்பில் 15 km/h ஸ்பீடில் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ அந்த 15 கிலோமீட்டர் அப்படின்றத நான் வந்து எப்படி பண்ணுறேன், 15 மீட்டர் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ சரி 15,000 மீட்டர் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். ஸோ அப்போ 15 கிலோமீட்டர் அப்படின்றத 15,000 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதையே நம்ம ஹைட்டாக எடுத்துக்கிறோம். பட் என்ன நமக்கு டயத்தோட சேர்த்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே R கிடச்சிருச்சு, H1 கிடச்சிருச்சு. H1ன்றது இந்த ஃப்ளோவையும் டயத்தையும் சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் அதோட ஹைட்டு. ஸோ அப்போ அதை தான் அப்படியே எடுத்துக்கிறேன். 15,000 மீட்டர் இன்ட்டு டைம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூபாய்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லென்த்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து = எவ்வளவு கொஸ்டினில் பாருங்கள். ஸோ 50 மீட்டர் லாங்கு லென்த்து. அதே மாதிரி W வந்து 44. ஓகேங்களா? ஸோ லென்த்து W, அதுக்கப்புறம் H வந்து 21. ஸோ Wக்கு பதிலாக Bன்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ L = 50 மீட்டர். அடுத்தது Wக்கு பதிலாக B. ஓகேங்களா? ஸோ Wன்ற வித்துன்றது B தான், 44 மீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, H2 21 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கவனமாக பார்க்கணும். நம்ம என்ன அப்படின்னா மீட்டர் இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனால் இது வந்து ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் நான் மீட்டராக மாற்றி தான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தோமா, ஸோ பையோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, 22/7. ஆரோட வேல்யூ 7. பட் என்ன அப்படின்னா இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாமே மீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறேன். நம்மளுக்கு என்ன கான்செப்ட், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும்னா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா. அப்போ 1 சென்டிமீட்டர் = என்னது, 1/100 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றணும்னா /100 போடலாமா? ஸோ 7 சென்டிமீட்டரை 7 மீட்டராக மாற்றணும் அப்படின்னா 7/100. இது 7 மீட்டர். ஸோ R²ன்றப்ப அகைன் 7/100. ஓகேங்களா? இன்ட்டு H1 என்ன இருக்குது, ஸோ 15,000 இன்ட்டு T. ஓகேங்களா? L வந்து 50 மீட்டர் இன்ட்டு B வந்து 44 மீட்டர் இன்ட்டு H2. இது சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், 21/100ன்னு போடுறேன். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ இதை அப்படியே மறுபடியும் பாருங்கள், இதை கட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 00 கேன்சல் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 350, 150, 250 சார் 100. ஸோ இதை அகைன் கேன்சல் பண்ணுறேன் 11. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 150, 50, 250 சார் 100. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 2வை கட் பண்ணிங்கன்னா 44ன்றப்போ 22. ஸோ மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். இந்த சைடு 11 இருக்குது, அடுத்தது 7 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது, அடுத்தது T இருக்குது. இந்த சைடு பாருங்கள் 22, 21 அது மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாம் கேன்சல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது என்னது, T மட்டும்தான். ஏன்னா டைம் தான் கேட்குறாங்க. அந்த டேங்க்கு ஃபில் ஆக எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. இப்போ டீயை மட்டும் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நான் வந்து எனக்கு வீடியோ கவர் ஆகணுன்றக்காக இது எல்லாம் சைடில் எழுதுறதுனால எனக்கு ஈக்குவல் மாறி மாறி வருது. ஓகேங்களா? எப்போவுமே ஈக்குவல் வந்து சேமாக ஒரே லைனில் வர்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், உங்களுக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு நான் டிஏ மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த சைடு 22 × 21. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு போகும்போது
இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப இது வந்து டிவிஷன் அப்படின்றதுல வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 3 7s are 21. ஸோ இங்கே 21 இதையும் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்தது 11 பாருங்க 1 11 11 2 11s are 22. ஸோ அப்போ t is equal to 2. ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, பெர் ஹவர், அதாவது ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு டி வந்து 2ன்றது எத்தனது 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த டேங்க்கு ஃபில் ஆக எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம மறுபடியும் ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் என்னது, இந்த சிலிண்டர் பைப்பில் வரக்கூடிய தண்ணி வந்து இந்த கியூப் அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸ் டேங்க்கில் ஃபில் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டோட வால்யூமும் ஈக்குவல் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற வேகத்தில் தான் வருதுன்னு சொன்னாங்க. அந்த கிலோமீட்டரை நான் மீட்டராக மாத்திரம் 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர் அப்படின்றப்ப 15 × 1000 15,000 மீட்டர் அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த H1 வந்து 15,000 மீட்டர் இன்ட்டு டயத்தோட சேர்த்து தான் அது ஃபில் ஆகுது. ஸோ அப்போ ஹைட் அதுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சென்டிமீட்டர், இது மீட்டரை தான் மாற்றிருக்கேன். அகைன் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது மீட்டரா இருக்குது. ஸோ இங்கேயும் மீட்டர் சாரி மாற்றி சொல்லிட்டேன். இது மட்டும் சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் தான் நான் மீட்டராக மாற்றுறேன். ஸோ மீட்டராக மாற்றுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் = 1/100 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1/100 மீட்டர் அப்படின்றப்ப இந்த 7 சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றுறதுக்கு 7/100 7/100ன்னு போட்டிருக்கேன். R² பதிலாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா L × B × H. L 50 மீட்டர், B வந்து 44 மீட்டர். H வந்து 21 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ H2க்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறேன் அப்படின்றப்ப /100 போட்டிருக்கேன். ஸோ ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். எதெல்லாம் என்னால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கட் பண்ணாத மீதி எழுதுகிறேன். எனக்கு தேவையானது டைம் மட்டும்தான். ஸோ அப்போ டீயை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படியே அந்த சைடு கொண்டு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு T = 2 ஹவர்ஸ் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஓகே, நன்றி. அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில். 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த தேர்டு சம் தான் பாருங்கள். எ கொனிக்கல் ஃப்ளாஸ்க் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஃப்ளாஸ்க் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது. அதில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. த ஃப்ளாஸ்க் ஹேஸ் பேஸ் ரேடியஸ் R யூனிட்ஸ் அண்ட் ஹைட் H யூனிட்ஸ். த வாட்டர் இஸ் poured into a cylindrical flask. கொனிக்கல் ஃப்ளாஸ்க்லேருந்து சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க்கு அந்த வாட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா XR யூனிட். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் வாட்டர் இன் த சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க். அதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் இந்த கொனிக்கல் ஃப்ளாஸ்க்கும் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க்கும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது இதோட வால்யூம் ஈக்குவல் டு இதோட வால்யூம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்க போகிறோம். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது தேர்டு சம்மு. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னால், வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றதான் கொனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்றது வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எழுதலாமா? ஸோ இதை எனக்கு கொடுத்துருக்கதை வச்சு எழுதியாச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ கிவன் டேட்டா பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கோனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோனுக்கு நம்மளுக்கு வந்து ரேடியஸ் வந்து R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ R goes to R தான். அதுக்கப்புறம் யூனிட் ஹைட்டு வந்து H தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வால்யூமில் இங்கே பார்த்து இப்போ சிலிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து R = XRன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ R = XR, ஹைட்டு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள ஃபார்முலா போடுங்க. வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றப்ப 1/3 πr² H. ஓகேங்களா? இது Hன்றப்ப இதை H1ன்னே வச்சுக்கிறேன்.
ஈக்குவல் டு இங்கே வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றப்ப வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னது πr ஸ்கொயர் ஹச் தான். ஸோ இங்கே ஆறு இருக்குது. அப்போ இதை R1ன்னு வச்சுக்குவோம். இதை வந்து இங்கேயும் ஆறு இருக்குது. இதை நான் வந்து R2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? R2 அப்படின்றப்ப XR2. ஸோ ரேடியஸ் தான் ஆக்சுவலாக ஆறு. இது வந்து XR2ன்னு வச்சுக்கிறேன். ஹைட் வந்து H2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே காமனாக இருக்கக்கூடிய பையை கேன்சல் பண்ணிவிட்டேன். ஆறுன்றதும் ஹச்ன்றதும் வேறு வேறு. பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் R = XR. ஓகேங்களா? அதனால அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், R2 ஸ்கொயர் அப்படின்றப்ப XR2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு H2. ஓகேங்களா? இங்கே வந்து 1/3 ஸ்டூடெண்ட். இதில் இதுதான் R2. இங்கே வந்து கொடுத்துருக்கிறது அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், வெறும் XR தான் கொடுத்துருக்கான். இங்கே வந்து வெறும் R தான் சொல்லுவோம். R1க்கு பதிலாக R போட்டால் போதும். H1க்கு பதிலாக ஜஸ்ட் H போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி R2க்கு பதிலாக XR தான். ஓகேங்களா? R2எல்லாம் கிடையாது, XR தான். இதுதான் R2. அதேமாதிரி H2 = என்னன்னு தான் கேட்டிருக்கேன். நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எழுதலாம் இன்ட்டு H2. ஓகேங்களா? ஸோ 1/3 R ஸ்கொயர் இன்ட்டு H. ஸோ R ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு வந்து Hன்றது அவன் கொடுத்துருக்க ஹைட்டு. நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த ஹைட்டு H2. ஓகேங்களா? ஸோ அப்போ H2 அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த x² இந்த சைடு வருமா? ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன இருக்குது, H/3 இருக்குது. x² இந்த சைடு வரும்போது டினாமினேட்டர் வருமா? ஓகேங்களா? ஸோ அப்போ H2 அப்படின்றது என்னது, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அதாவது சிலிண்டரோட ஹைட்டு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றத பாருங்கள். இது வந்து அவன் கொடுத்துருக்குதா ஆறுன்னு கொடுத்துட்டான். ஸோ ரெண்டு இடத்துலையும் நம்ம R யூஸ் பண்ணுறதுனால வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்றப்ப கோனோட ரேடியஸை R1ன்னும் சிலிண்டரோட ரேடியஸை R2ன்னு வச்சுட்டேன். பட் R2க்கு அவன் கொடுத்துருக்கிறது XR மட்டும்தான். ஓகேங்களா? அதே மாதிரி R1க்கு அவன் கொடுத்துருக்கிறது வெறும் R மட்டும்தான். ஸோ அதைத்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபார்முலாவில் தான் நம்ம R1 R2 போடுவோமே தவிர அதுக்கான டேட்டா அப்ளை பண்ணும்போது R1 R2 போட தேவையில்லை. ஏன்னா கொடுத்துருக்க டேட்டா என்னவோ அதைத்தான் அப்படியே போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 1/3 R ஸ்கொயர் H1. ஓகேங்களா? Hக்கு 1க்கு பதிலாக H தான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ R ஸ்கொயர் H. அதே மாதிரி R2 அப்படின்றதுக்கு பதிலாக XRன்னு கொடுத்துட்டான். ஸோ அப்போ R2ன்றதுக்கு பதிலாக XR ஸ்கொயர்ன்றது இந்த ஹோல் ஸ்கொயர் தான். Xக்கும் Rக்கும் காமன் H2. ஸோ XR அப்படின்றப்ப R ஸ்கொயர், அதாவது X ஸ்கொயர் இன்ட்டு R ஸ்கொயர் H2 அப்படின்னு போட்டு ரெண்டு சைடும் R ஸ்கொயர் காமன்றனால கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கிறது H, இந்த சைடு இருக்கிறது H2. இது வேறு வேறு. ஏன்னா H2க்கு நம்ம டேட்டா கொடுக்காதனால H2ஆகவே வச்சுருக்கோம். H1க்கு அவன் Hன்னு கொடுத்ததுனால இங்கே Hன்னு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு H2 = H/3x² அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது, ஹைட் ஆஃப் த சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸோ கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. அடுத்த சம்மு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4. ஓகேங்களா? 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a solid right circular cone of diameter, ஓகேங்களா, ரேடியஸ் கிடையாது, diameter 14 cm, height வந்து 8 cm is melted to form a hollow sphere. If the external diameter of the sphere is 10 cm, find the internal diameter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததை வச்சு பார்த்தீங்க என்னென்னா, இந்த ரைட் சர்க்குலர் கோன் வந்து இவ்வளோ சைஸில் இருக்கிறத உருக வச்சு மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், ஹாலோ ஸ்பியராக ரெடி பண்ணுறேன். அப்படி ரெடி பண்ணக்கூடிய ஹாலோ ஸ்பியரோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டர்னல் டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். நீங்களும் வீடியோ ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, 4th சம் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் எடுத்துருக்கக்கூடிய ஒரு
ஃபார்முலா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கோனுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னா 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு 4/3, அதாவது ஹாலோ ஸ்பியர் அப்படின்றப்ப கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்னன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கோன் டயாமீட்டர் கொடுத்துருக்கான். டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ 14 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் வந்து d/2 7 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 சென்டிமீட்டர். இது வந்து கோனுக்கு. அதே இது இந்த சைடு நம்மளுக்கு ஹாலோ ஸ்பியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல், அதாவது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்படின்ற வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். ஓகேங்களா? ஸோ அப்போ கேபிட்டல் டி எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்படின்றப்ப கேபிட்டல் டி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு d/2 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு, இங்கே ஆறு. ஸோ இது வந்து கோனுக்குரியது, இது வந்து ஹாலோ ஸ்பியருக்குரியது. ஸோ இந்த ஆறுக்கான டேட்டா இங்கே இருக்குது. இந்த ஆறுக்கான டேட்டாவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இது R1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே R1, இது R2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே R2. ஓகேங்களா? கேபிட்டல் ஆர்ன்றது ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். டினாமினேட்டரில் 3 இருக்குது, நியூமரேட்டரில் 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணது போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. R1 இங்கே இருக்குது 7, R ஸ்கொயர்னு அப்படின்றப்ப 7 × 7 இன்ட்டு ஹச்சுக்கு எவ்வளோ இருக்குது? 8 ஈக்குவல் டு 4 R கியூபு. ஆர்ன்றது எவ்வளோ இருக்குது? 5. ஸோ 5 கியூபு மைனஸ் R2 எனக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 2 4s are 8. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 7 7s are 49, 2 49s are எவ்வளவு? 98 ஈக்குவல் டு 5 கியூபு மைனஸ் R2 கியூபு. ஸோ எனக்கு தேவை R2 தான். அப்போ R2 கியூபை இந்த சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா 5 கியூப்னா 5 × 5 × 5 125. இந்த சைடு இருக்கக்கூடிய 98 இந்த சைடு வரும்போது மைனஸ் 98. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25, இது ஒரு 2 இருக்குது, 27. 125லேருந்து 98ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் 27. ஸோ R2 கியூபி வந்து 127. அப்போ R2 என்ன வரும் அப்படின்னா 27 என்ன பண்ணணும்? கியூப் ரூட் எடுக்கணும். 27 கியூப் ரூட் எடுக்கணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 27 3 × 3 × 3. ஸோ கியூப் ரூட்டுன்றப்போ 3 3க்கு ஒரு 3 எடுக்கும்போது R2 வந்து 3 அப்படின்றத எழுதலாம். ஸோ அவன் கேட்டிருக்கிறது இன்டர்னல் ரேடியஸ் ஸ்மால் ஆர் அப்படின்றது தான். ஸோ இதுதான் 3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்குரிய ஆன்சர். பட் அவன் வந்து ரேடியஸாக கேட்கல, இன்டர்னல் டயாமீட்டர்னு கேட்டிருக்கான். தேர்ஃபோர் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தேர்ஃபோர் இன்டர்னல் டயாமீட்டர் ஈக்குவல் டு, ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட மட்டும் போதாது. இன்டர்னல் டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 × ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 × ரேடியஸ்னா 2 × 3 எவ்வளவு? 6 சென்டிமீட்டர் இன்டர்னல் டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ டி R2ன்றப்ப D2. இன்டர்னல் டயாமீட்டர் வந்து இன்டர்னல் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், இன்டர்னல் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 1 பை 1 எழுதணும். வீடியோ கவர் ஆகணுன்றதுக்காக நான் சைடில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். கொடுத்துருக்கிறது வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர். அதாவது ஒன்று மாத்திரம் அப்படின்றப்ப கண்டிப்பாக வால்யூம் தான் ஈக்குவல் பண்ணணும். ஸோ ரெண்டோட வால்யூமை ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்க டேட்டா டயாமீட்டரில் கொடுத்ததுனால அதை ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னால கேபிட்டல் டி 10 சென்டிமீட்டர் அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 போட்டா. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ஸ்மால் R2. பட் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ் கேட்கல. அப்போ ரேடியஸ் வச்சு தான் நம்ம டயாமீட்டர் அப்படின்றதுனால ரேடியஸை வச்சு டயாமீட்டருக்கு 2 × R2 அப்படின்னு போட்டு பார்த்தா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சம்.
ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். Seenu's house has an overhead tank in the shape of a cylinder. ஓகேங்களா, மாடியில் சிலிண்டர் ஷேப்பில் ஒரு டேங்க் இருக்குது. திஸ் இஸ் ஃபில்டு பை பம்பிங் வாட்டர் ஃப்ரம் எ சம்ப். ஓகேங்களா, அண்டர் கிரவுண்ட் டேங்க், அதாவது சம்ப்னா அண்டர் கிரவுண்ட் டேங்க், விச் இஸ் இன் த ஷேப் ஆஃப் எ கியூபாய்டு. ஸோ கியூபாய்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டேங்க்லேருந்து சிலிண்டர் ஷேப்புக்கு வாட்டரை என்ன பண்ணுறாங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க, அங்கே கொண்டு போகிறாங்க. த சம்ப் ஹேஸ் அ டைமென்ஷன் 2 × 1.5 × 1. ஓகேங்களா, ஸோ சம்புன்றது கியூபாய்டுன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அதுக்கான ஃபார்முலா LBH கியூப் கண்டுபிடிச்சிடலாம். த ஓவர்ஹெட் டேங்க் ஹேஸ் இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் 60 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 105 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ ஒரு அந்த டேங்க்குக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா, சிலிண்டர் டேங்க்குக்கு ஆர் வந்து 60, ஹைட் வந்து 105. அடுத்தது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் ஆஃப்டர் த ஓவர்ஹெட் டேங்க் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வாட்டர் ஃப்ரம் த சம்ப் விச் ஹேஸ் பீன் ஃபுல் இனிஷியலி. அதாவது இந்த சம்ப் அண்டர் கிரவுண்ட் டேங்க்கில் இருந்து மேலே இருக்கக்கூடிய டேங்க்குக்கு வாட்டரை மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது மேலே இருக்க டேங்க்கு ஃபுல்லானாலும் அண்டர் கிரவுண்ட் டேங்க்கில் வாட்டர் எம்டி இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் எவ்வளவு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாக கரெக்டாக உங்களுக்கு ரீச் ஆகும், உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த சம்ப்பு அதோட வால்யூம். ஓகேங்களா, கியூபாய்டு டேங்கோட வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஓகேங்களா, அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஆகாது. பட் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான், கியூபாய்டு தான் பெருசுன்ற மாதிரி தான் அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ கியூபாய்டில் இருந்து சிலிண்டருக்கு வாட்டரை கன்வெர்ட் பண்ணது போக மீதி கியூபாய்டில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் வந்து 5th சம்மு நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் சம்ப் ஆர் கியூபாய்டு டேங்க் மைனஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டேங்க். ஓகேங்களா, மேலே இருக்கிறது சிலிண்டர் டேங்க்கு, ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய சிலிண்டர் டேங்க்கு தான் எழுத போகிறேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா, ஸோ வால்யூம் ஆஃப் சம்ப்புன்றது கியூபாய்டு, இது வந்து வால்யூம் ஆஃப் ஓவர் ஹெட் டேங்க்கு சிலிண்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் வந்து என்ன பேலன்ஸ் வருதோ அதுதான் வந்து என்னது நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வாட்டர் லெஃப்ட் இன் த சம்ப் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுங்க. கியூபாய்டுக்கு வந்து வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா, L × B × H மைனஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²H. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க ஸ்டேட்மெண்ட். இதில் வர ஆன்சர் தான் என்னது, லெஃப்ட் ஆஃப் வாட்டர் டு த சம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதுவோம். கியூபாய்டுக்கு L வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான், 2 மீட்டர், B வந்து 1.5 மீட்டர், H வந்து 1 மீட்டர். ஸோ சிலிண்டர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வந்து 60 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், ஹைட்டு வந்து 105 சென்டிமீட்டர். ஸோ இங்கே மீட்டர், இங்கே சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரை நான் மீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணலாம், டிவைடட் பை 100 போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும்னா இன்ட்டு 100 போடலாம். ஸோ இது எனக்கு பாயிண்டில் இருக்கிறதுனால இதை நான் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறேன். ஸோ 200 சென்டிமீட்டர், இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1.5 அப்படின்றத 150 சென்டிமீட்டர், இதை வந்து 100 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுவும் சென்டிமீட்டர் ஆயிடுச்சு, இதுவும் சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. டேட்டா நம்ம உள்ள அப்ளை பண்ணலாமா. ஸோ L × B × H, L வந்து 200, B வந்து 150, H வந்து 100 மைனஸ் பைன்றது 22/7, ஆறுன்றது 60 × 60, ஹச்ன்றது 105. ஓகேங்களா, ஸோ இப்போ 7 டேபிள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1, இது வந்து என்னது 17757 சார், 15 7 சார் 105. ஸோ இப்போ மீதி இருக்கிறதுல நம்ம மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது, லெஃப்ட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எத்தனை ஜீரோ இருக்கோ ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக எழுதுங்க. ஓகேங்களா,
1 2 3 4 5 5 ஜீரோஸ் எழுதிருங்க. இப்போ நம்பர்ஸை மட்டும் 1னால எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அதனால் இது முடிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து 2 × 15 மட்டும் 2 × 15 30. ஸோ இதுதான் வந்து என்னது இதோட மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன். ரிமைனிங் இங்கே இந்த சைடு பாருங்கள் 2 ஜீரோ இருக்குது. ரெண்டையும் எப்படியும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த 6 × 5 15 ஓகேங்களா, எவ்வளோ வரும் 19 ஓகேங்களா, சாரி 90. 6 × 15 90, 90 × 6 5400. அதுக்கப்புறம் அதை 22 அப்படின்றப்ப 54 எவ்வளோ வரும் 118 ஓகேங்களா, 11800. இதுதான் ஆன்சராக வரும் ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சராக வர்றது இது, இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சராக வர்றது இது. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ். இது வந்து கியூப் வால்யூம் அப்படின்றதுனால சென்டிமீட்டர் கியூப் ஓகேங்களா, ஏன்னா சென்டிமீட்டர் தான் எல்லாமே எழுதிருக்கும். ஸோ சென்டிமீட்டர் கியூப். ஸோ அவன் கேட்டிருக்கிறது லெஃப்ட் வாட்டர் ஓகேங்களா, லெஃப்ட் வாட்டர் லெவல் ஈக்குவல் டு 18,12,000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் கவனமாக நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். ஸோ கொடுத்துருக்கிறது ஓவர் ஹெட் டேங்க்கு சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க, அண்டர் கிரவுண்டு டேங்க்கு கியூபாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கியூபாய்டில் இருந்து இந்த ஓவர் ஹெட் டேங்க்குக்கு வாட்டரை ஃபில் பண்ணுறாங்க ஓகேங்களா. கியூபாய்ட்லேருந்து ஓவர் ஹெட் டேங்க்குக்கு வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் தான் அதிகமாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இதுலேருந்து ஃபில் பண்ணும்போது மீதி என்ன வரும்னு அவனே கேட்டதுனால இதுதான் பெருசு, அப்போ இதுலேருந்து தான் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதோட கியூபுக்கான ஃபார்முலா, இதோட கியூபுக்கான ஃபார்முலா, ரெண்டுக்குமான டேட்டாவை இங்கேருந்து எடுத்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சிம்பிளை பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது எனக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் தான் லெஃப்ட் வாட்டர். எதுக்கு, இந்த கியூபாயில் இருக்கக்கூடிய மீதி வாட்டர் சிலிண்டரை ஃபில் பண்ணது போக கியூபாயில் எவ்வளோ வாட்டர் மீதி இருக்குது அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் மீட் பண்ணுவோம். நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் சாரி 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் ஏ ஹாலோ ஸ்பெரிக்கல் செல் ஆர் 6 cm and 10 cm respectively. If it is melted and recast into solid cylinder of diameter 14 cm, then find the height of the cylinder. ஸோ இங்கே ஹாலோஸ்பெரிக்கலை நம்ம வந்து சிலிண்டராக மாற்றுறோம். ஸோ அப்போ ஹாலோஸ்பெரிக்கலோட டயாமீட்டர் ஹெமிஸ்பெரிக்கலோட டயாமீட்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பெரிக்கல் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் நம்ம இங்கேருந்து டேட்டாவெல்லாம் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு ஹைட்டை கண்டுபிடிக்க போகிறோம் சிலிண்டர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நான் என்ன எழுதலாம், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் ஓகேங்களா, எது ஹாலோ ஹெமிஸ்பெரி. ஸோ கண்டிப்பாக அது முக்கியம், ஏன்னா ஹாலோ ஹெமிஸ்பெரின்றது முக்கியம். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஓகேங்களா. ஸோ
இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இதை ரெண்டு ஈக்குவலைஸ் வச்சு தான் நான் எழுத போகிறேன் அடுத்து. இப்போ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா என்ன அப்படின்னு பாருங்கள். அங்கே கொடுத்துருக்கிறது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ கேபிட்டல் டி வந்து 6, ஸ்மால் டி வந்து 10. ஓகேங்களா? ஸோ இதை தான் எழுத போகிறேன். கேபிட்டல் டி வந்து கேபிட்டல் டி தான் எது பெருசோ அதுதான் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி வந்து 10, ஸ்மால் டி வந்து 6. ஸோ அப்போ கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் டி பை 2 5. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர் அப்படின்றப்ப டி பை 2 3 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு கிவன் டேட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சைடு பாருங்கள். சிலிண்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சாலிட் சிலிண்டர் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடு நான் வந்து டயாமீட்டர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப ரேடியஸ் வந்து 14 டி பை 2 7 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை போட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் என்ன ஃபார்முலா, 2/3 பை இன்ட்டு r cube minus r cube equal to volume of cylinder pi into r square into h. ஓகேங்களா? ஸோ மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்முலாவே எடுத்து எழுதிட்டேன். இப்போ காமனாக இருக்கக்கூடியது இந்த பைன்றது காமனாக இருக்குது. ஸ்மால் ஆர் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. பட் இந்த ஸ்மால் ஆர் ஹெமிஸ்பியர் இந்த சைடு இருக்குது, இந்த ஆர் ஸ்மால் ஆர் சிலிண்டர் இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டையும் இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஓகே தான், இல்லாட்டி வேறு பேர் வச்சு வைக்கணும்னு நினச்சாலும் இது R1 இது R2ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது R1 இது R2. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க டேட்டாவை எடுத்து எழுதலாமா, 2/3 ஆர் கியூபு, கேபிட்டல் ஆர் கியூப்ன்றது 5 கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்ன்றது 3 கியூபு ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இன்ட்டு ஹச் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹச் அப்படியே வச்சுக்கலாம். இது என்ன சிம்பிளை பண்ணுங்கள், 2/3 5 கியூபுன்றது 125 மைனஸ் 9 3 கியூபுன்றது 27 ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்ன்றது 49 இன்ட்டு ஹச். ஓகேங்களா? டேட்டாவை இங்கேயே எழுதிட்டேன். ஸோ 125லேருந்து 27 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும், 98. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே இருக்கக்கூடியது 49 இன்ட்டு ஹச். ஸோ 49 149.249 சார் 98. ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவலுக்கு சேமாக நியூமரேட்டர்லேயே இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிவிட்டேன். ஸோ மீதி இருக்கக்கூடியது பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, இந்த சைடு ஹச் மட்டும் இருக்குது. ஸோ ஹச்சை மட்டும் எழுதுறேன். இந்த சைடு 2 2 சார் 4 4/3. ஓகேங்களா? ஸோ ஹச் ஈக்குவல் டு 4/3 சென்டிமீட்டர். இப்படியே விட்டாலும் சரி தான், இல்லாட்டி 10ஆல் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 10.33 சென்டிமீட்டர் இப்படி எழுதினாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ கொஸ்டின் பேராகிராஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபாக இருக்குது. பட் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கானோ அதை எடுத்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா? ஃபார்முலா போட்டு கொடுத்துருக்க டேட்டா டயாமீட்டர் அப்படின்றத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே ஓகே தான். அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a solid sphere of radius 6 cm is melted into hollow cylinder of uniform thickness. ஓகேங்களா? சாலிட் ஸ்பியரை சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். இஃப் த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் இட்ஸ் ஹைட்ஸ் வந்து 32 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ஹாலோ சிலிண்டராக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸ்பியரை. பட் ஹாலோ சிலிண்டர்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து அவன் கொடுத்துருக்கான் 5 சென்டிமீட்டர், ஹைட்டு 32 சென்டிமீட்டர். பட் திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கண்டிப்பாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 7th சம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த ஸ்பியரை நம்ம வந்து ஹாலோ சிலிண்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு, ஓகேங்களா, டேரெக்டாக எழுதிடலாம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஓகேங்களா?
ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படின்னாலே அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. வெறும் சிலிண்டர் நார்மல் சிலிண்டர்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதலாமா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றப்ப 4/3 பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் கியூப். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்றப்ப 4/3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ என்னது? பை இன்ட்டு நார்மல் சிலிண்டர்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஹாலோ சிலிண்டர் அப்படின்றப்ப கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. கிவன் டேட்டா நம்ம இன்னும் எடுத்து எழுதலை. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். எனக்கு கிவன் டேட்டா என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சாலிட் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ், இந்த சைடு ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அதே இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 32 சென்டிமீட்டர். இது அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கிறது இங்கே, இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு. ஸோ இதை டேட்டாவை அப்ளை பண்ணலாமா நம்ம உள்ள ஃபார்முலாவில்? இப்போ போட்டு பாருங்கள். 4/3. ஸோ ரெண்டு சைடும் பை இருக்குது, காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிவிட்டேன். ஆர் கியூப்ன்றது 6 × 6 × 6. ஓகேங்களா? ஸோ டாட்டுன்னா மல்டிப்ளிகேஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்றப்போ 5 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் தெரியாது இன்ட்டு 32. ஓகேங்களா? ஸோ இப்போ 32 பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே வந்து 32 இருக்குது. கேன்சல் பண்ணலாமா? 8 4s are 32. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 டேபிளில் கட் பண்ணால் 2 3s are 6, 4 3s are 2. ஸோ அகைன் நான் கட் பண்ணுறேன். 2 2s are 2. இங்கே வந்து அகைன் 3 2s are 6. சரிங்க. இப்போ ஒன்று தப்பு பண்ணுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து 32 8ஆல் கட் பண்ணும்போது 4 2 போட்டேன். அப்போ இங்கே 2ஆல் கட் பண்ணும்போது 3 2s are 6. ஸோ அகைன் இதையும் 3ஆல் கட் பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய 2வை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த 8ஐ கேன்சல் பண்ணிட்டேன். இதுதான் கான்செப்ட். மீதி இருக்கிறத மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 × 3 × 3 27. ஸோ எனக்கு வந்து ஆர் ஸ்கொயரோட டேட்டா ஆர் தான் தேவை. ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர், இங்கே நம்பர் எதுவும் இல்லை. மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆர் ஸ்கொயராக மாறும். 5 ஸ்கொயர்ன்றது 25. 2 × 2 சாரி 3 × 3 × 3 இங்கே ஒரு 3 இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா 3 3s are 9. இந்த சைடு வரும்போது -9. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் அழகாக தெரியும். இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 - 9 16. அப்போ ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வரும். ஸோ +4 அப்படின்றத எடுக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? ஸோ 16 போட்டிருப்போம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வரும். ஆன்சரை வந்து +4 தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது இன்டர்னல் ரேடியஸ் அப்படின்றது ஸ்மால் ஆர். தட் ஃபோர் த இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்றது தான் இது ஒரு ப்ராக்டிஸு. ஃபைண்ட் த திக்னஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா, திக்னஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ்க்கும் இன்டர்னல் ரேடியஸ்க்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் திக்னஸ். தட் ஃபோர் திக்னஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது நம்மளுக்கு 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்மால் ஆர்ன்றது 4 சென்டிமீட்டர். ஸோ 4 - 5 5 - 4 1 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 7.4ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். A hemispherical bowl is filled to the brim with juice. அதாவது ஹெமிஸ்பியர் பவுலில் ஜூஸோட ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. த ஜூஸ் இஸ் poured into a cylindrical vessel. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூஸை ஒரு சிலிண்டரிக்கல் வெசலில் மாற்றுறாங்க. ஊஸ் ரேடியஸ் இஸ் 50% மோர் தேன் இட்ஸ் ஹைட்ஸ். ஸோ அந்த சிலிண்டரிக்கல் வெசலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை விட 50% அதிகம். If the diameter is same for both the bowl and the cylinder, பவுலுக்கும் சிலிண்டருக்கும் டயாமீட்டர் ரெண்டும் சேம் அப்படின்னா ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த பவுல் இன்டு த சிலிண்டர் வெசல். ஸோ
ஸோ பவுலில் இருந்து சிலிண்டர் வெசலுக்கு மாற்றின அந்த ஜூஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் அந்த ஹெமிஸ்பெரிக்கல், ஓகேங்களா, அந்த பவுல் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வால்யூம் ஆஃப் சிலிண்டர், ஓகேங்களா. ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டுமே இந்த ஹெமிஸ்பியரோட இது வந்து எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்கக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிவன் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரேடியஸ் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ ரேடியஸை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். பட் என்ன அப்படின்னா அந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஹைட்டு ப்ளஸ் ஹைட்டோட 50% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதை அந்த ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிலிண்டர் வெசல் whose radius is 50% more than its height. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து ஹைட்டை விட அதிகம். என்ன 50% ஆஃப் ஹைட்டு. ஸோ அப்போ 50% ஆஃப் ஹைட் அப்படின்றது இதுதான் ரேடியஸ். ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் 50% ஆஃப் ஹச். ஸோ அப்போ ஹச்சை காமனாக எடுத்தேன் அப்படின்னா 15 கேன்சல் பண்ணால் இங்கே 1 இங்கே 2. ஸோ ஹச்சை காமனாக எடுத்தேன்னா 1 + 1/2ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பு டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ரெண்டுமே சேம் ஆகணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 3/2ன்னு வரும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு ஹச் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். எங்கே வால்யூம் ஆஃப் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதே ரேடியஸ் தான் இதுக்கும் அப்படின்றது நம்ம சொல்லிட்டான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே. ரெண்டுக்கும் ரேடியஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா போடலாமா. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஃபார்முலா, 2/3/r³. ஓகேங்களா. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதே தான் வச்சுக்கலாம். நம்ம ஆருக்கு எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஆறாகவே இருந்துட்டு போட்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே ஆர் வந்து 3/2 ஹச்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இதே தான் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹச் ஈக்குவல் என்னது 2r/3ன்னு எழுதலாமா. ஓகேங்களா. ஸோ ஹச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு ஹச்சுக்கான டேட்டா கிடைக்கும். ஏன்னா ஆறுன்றது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. பட் ஹச் தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஹச்சை நான் ஆர் டேமில் மாற்றிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஹச்சை ஆர் டேமில் மாற்றினா 2r/3 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். πr²h. ஓகேங்களா. ஸோ πr² எழுதியாச்சு. ஹச்சுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், 2r/3ன்னு எழுதலாமா. ஓகேங்களா. ஏன்னா ஹச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் வந்து இங்கே ஆர் இருக்கிறதுனால வெறும் ஆர் தான் இருக்குது, ஹச்சு இல்லை. ஸோ அதனால் இந்த ஹச்சு டேமை ஆர் டேமாக மாற்றி எழுதுகிறேன். ஏன்னா இதையும் ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும்ட்டு ஹச்சை ஆர் டேமில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ சிம்பிளை பண்ணி பாருங்கள். நம்பர் 2/3 எழுதிடுறேன். பை இருக்குது. r² இன்ட்டு ஆர் எவ்வளவு, r³. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படின்றது எனக்கு என்ன ஆன்சர் வருது, 2/3πr³. ஆல்ரெடி வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சது 2/3πr³. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஜூஸோட வால்யூம் தான் இது. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். therefore அவன் என்ன கேட்டிருக்கான், என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், find the percentage of juice that can be transferred from the bowl to the cylinder vessel. ஓகேங்களா. பவுல்லேருந்து சிலிண்டர் வெசலுக்கு மாற்றினது. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் bowl is to volume of cylinder. ஸோ என்னது, இதுவும் 2/3/r³ is to 2/3/r³. ஆர் பைன்னு கூட போடலாம். டிவைடட் பை போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்,
ரெண்டுமே காமன்றப்ப கேன்சல் ஆகும். ஸோ ஈக்குவல் டு 1/1. ஸோ அப்போ என்னது 1/1ன்றப்ப என்னது நம்ம 100% ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? தட் ஃபோர் த வால்யூம் ஆஃப் த ஜூஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இஸ் 100% அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஹெமிஸ்பியர் பவுலில் இருந்து சிலிண்டருக்கு ஜூஸை கன்வெர்ட் பண்ண போகிறோம். சிலிண்டரோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹைட்டோட 50% அதிகமாக இருக்கும் அப்படின்றப்ப ஹைட்டு ஹச் ப்ளஸ் 50% ஆஃப் ஹைட்டுன்றது இதுதான். ஸோ இதை நான் எடுத்திருக்கேன். 50 100ன்றப்ப 1/2ன்னு எழுதலாம். ஸோ இங்கே ஹச்சை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஹச்சுக்கு பதிலாக 1. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50 1/2ன்றது அப்படி எழுதுறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ 1 இருக்கிறதுனால மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பேன். ஸோ இங்கே 2ன்னு வரும். 2 + 1 3 3/2. ஸோ ஹச் இன்ட்டு 3/2 6. அதே இது எனக்கு ஹச் வேணும் அப்படின்னா இந்த 3/2 இந்த சைடு கொண்டு போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2/3 ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு 2/3 பை ஆர் கியூப். ஓகேங்களா? அந்த ஹச்சுக்கு பதிலாக நான் இதை டேட்டாவாக போட்டேன் அப்படின்னா சிலிண்டருக்கான வால்யூம் இது கிடைக்கும். அதாவது ஜூஸு ஹெமிஸ்பியர் அந்த பவுலில் இருக்கக்கூடிய ஜூஸ் இது வால்யூமு, சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஜூஸோட வால்யூம் இது தான். அவன் கேட்டிருக்கான் இதுக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றதுனால 100% அப்படின்றத ஆன்சராக காமிச்சிட்டோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ 100% அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இங்கே வந்து பவுலில் இருந்து சிலிண்டருக்கு தான் மாற்றுறோம். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் தான் எழுத போகிறோம். ஓகேவா? செகண்ட் தான் பவுல் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா பவுலில் இருந்து சிலிண்டருக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ இதுவும் இது ஆனால் ஆன்சர் ரெண்டும் ஒன்று தான். 1/1 வந்து 100% அப்படின்றத ஆன்சராக காமிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம்.